கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம், அதனுடைய 12வது வசனத்தின் முதல் பகுதி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. பல சந்தர்ப்பங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நாம் நினைக்கிறது என்னன்னா, கர்த்தர் நம்மை மறந்து விட்டார். அப்படி பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உங்களை நினைத்திருக்கிறேன், நான் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறேன், நான் மறக்கவே இல்லை. எப்பேற்பட்டதான சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களிலும் நான் உங்களை மறக்கவில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலைகள் வரும்போது, நமக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆதரவில்லாத ஒரு நிலை வரும்போது, நாம் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நாம் கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை, இன்னும் பல போராட்டமான சூழ்நிலைகள், இன்னுமாக வாழ்க்கையிலே பல அவமானங்கள் பட வேண்டிய சூழ்நிலைகள், இப்பேற்பட்டதான சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, அவர் கூட என்னை கவனிக்கலையோ, அவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதோ, இப்படி அநேக கேள்விகள் தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருவதுண்டு. அப்படி ஒருவேளை இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு கேள்வியோடு, நான் இருக்கிற இந்த பலவீனத்தில் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, நான் இருக்கிறதான இந்த கொடிய தரித்திரத்தில் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, நான் படுகிற இந்த அவமானங்கள், நிந்தைகள் மத்தியில் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. யார் நினைத்திருக்கிறது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உலகத்தில் நாம் நெருக்கப்படும் போது, கஷ்டப்படும் போது, வாழ்க்கையிலே நாம் நொந்து போய் இருக்கும்போது, நம்மை நினைக்க எந்த உறவுகளும் ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். அது உலகத்தில் இருக்கிறதான நியதி தான். நாம் நன்றாக இருக்கும்போது எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம கஷ்டப்படும் போது, நெருக்கப்படும் போது, ஒரு பலவீனத்திலே அகப்பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிறதான ஒரு அனுபவம், இல்லை ஒரு தேவை, மலை போன்ற ஒரு தேவை நமக்கு முன்பாக இருக்கும்போது எந்த மனுஷனுமே நம்மை நினைக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நினைக்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நம்மை நினைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி பாகங்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் இன்னும் ஒரு 1.5 மாதங்கள் தான் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் எனக்கு ஜனவரி 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை தந்தார், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லையே, ஒருவேளை கர்த்தர் மறந்து விட்டாரோ, அப்படி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர் மறக்கிற தெய்வம் அல்ல, நான் நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை மறந்தால் கூட, ஹல்லேலூயா, பல சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களில் நம்ம மறந்து நம்ம காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவர் நம்மை மறக்காத தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரை எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கலை, வாக்குத்தத்தங்களை பெற்று அதை அப்படியே வைத்துவிட்டு சோர்ந்து போய் தளர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான வார்த்தை, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எந்த தேவைகளோடு, எந்த சூழ்நிலையிலே, எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, விடுதலைக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா. லூயா. அதனால் இந்த உலகத்தில் எந்த மனுஷன் நம்மை நினைக்காவிட்டாலும், எந்த உறவுகள் நம்மை நினைக்காமல் இருந்தாலும், ஆமேன். ஹல்லேலூயா. சில முதிர்ந்தவர்கள், முதியவங்க, பிள்ளைகள் என்னை நினைக்கலையே, இந்த பிள்ளைகள் என்ன ஒரு நாள் கூட என்னை விசாரிக்கவில்லையே, என் கூட பேசலையே, என்னோட ஒரு அந்யோன்யமாக இருக்க யாரும் இல்லையே என்று ஒரு வேளை நீங்கள் ஏங்கி இருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த பிள்ளைகள் உங்களை மறந்தாலும், பெற்றோர் உங்களை மறந்தாலும்,
புருஷன் உங்களை மறந்தாலும், மனைவி உங்களை நினையாமற் போனாலும், கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை நினைத்திருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவரை நம்பினீங்கன்னா எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பிரதிகூலமான மனிதர்கள் இருந்தாலும் பிரதிகூலமானவர்களை கூட அனுகூலமாக்க என் தேவனால் முடியும். ஏன்னா அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஒரு மனுஷன் மேல் நினைவாக இருந்தால் அவனுடைய தேவைகளை எல்லாம் அவன் சந்திப்பான். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மேல் நினைவாக இருக்கிறார் என்றால் அந்த பிள்ளைக்கு என்ன தேவை இருக்கிறது? ஹல்லேலூயா. அந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு நாளுடைய தேவைகள், அவன் ஒரு வேளை பலவீனப்பட்டு இருந்தானால் அவனுக்கு என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் அவன் முதிர்ச்சி அடைந்து ஒரு வாலிப வயதில் வந்திருந்தால் அவனுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும், அந்த தேவைகளை எல்லாம் ஒரு தகப்பன் பார்த்து செய்து அவனுக்காக எல்லா கடமைகளையும் செய்கிறார் என்றால், அந்த நம்மை நினைத்திருக்கிற அந்த தகப்பன், அந்த பரம தகப்பன் நமக்கு உரியவைகளை எல்லாம் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 137வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்திலே, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை மறந்தால் வலதுகை தன் தொழில், வலதுகை முக்கியமானது. ஹல்லேலூயா. அவர் உங்களை மறந்தால் அவர் என்ன சொல்லி, அப்படி என்ன என் வலதுகை அது செய்ய வேண்டிய தொழிலை கூட அது மறந்து போகட்டுமே, அப்படி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் அவர் மறப்பாரா? அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அழகான ஒரு வார்த்தை உண்டு. 49வது அதிகாரம் 14, 15, 16 சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இதை விட இன்னும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வார்த்தை நமக்கு என்ன வேண்டும்? இந்த காலை வேளையிலே சோர்ந்து என்னை நினைக்க யாருமே இல்லையே, எல்லாரும் என்ன மறந்து விட்டாங்களே. ஹல்லேலூயா. குடும்பத்தில் மறந்துருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் மறந்துருக்கலாம், சபையில் மறந்துருக்கலாம், சொசைட்டியில் உங்களை மறந்துருக்கலாம். எந்த சூழ்நிலையில் எப்பேற்பட்ட அனுபவங்களில் நீங்கள் இருக்கிறீங்க என்பது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை ஒரு தனிப்பட்ட தனிமை உங்களை வாட்டுகிறதா? எனக்கு யாருமே துணை இல்லை, எல்லாரும் என்ன மறந்து விட்டாங்க, எல்லாருமே என்னை கைவிட்டு விட்டாங்க என்று நினைத்து எங்களோடு காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, சீயோன் ஒரு வேளை சொல்லலாம், அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட சீயோன் வாசிகளாகிய நீங்கள் ஒரு வேற சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? வேண்டாம், அப்படி சொல்ல வேண்டாம். அடுத்த வார்த்தை என்ன வருகிறது தெரியுமா? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆமீன். பெத்த பிள்ளைய ஒரு தாய் மறப்பாளா? ஒருவேளை அவள் கூட மறந்து விடலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். ஆமீன். ஹல்லேலூயா. ஆகவே தைரியமாயிருங்க, கர்த்தரை நம்புங்க, வேத வசனத்தை அப்படியே விசுவாசிங்க, அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை மறந்தாரோ என்கிற சந்தேகங்களை ஒதுக்கி வைங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேவன் அந்த உடன்படிக்கையை ஒரு நாள் அவர் மாற்ற மாட்டார். அவர் மறக்கிற தெய்வம் அல்ல. ஆமீன். ஹல்லேலூயா. நாம் மறந்தால் கூட நம்முடைய தேவன் நம்மை மறக்கிற தேவன் இல்லை, அவர் நம்மில் நினைவாயிருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்தமாக இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளையிலே யாராவது அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தரனை மறந்தாரோ என்று வேதனையோடு இருப்பார்கள் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக கடந்து செல்லட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அந்த பிள்ளையை மறந்தால் கூட நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே தகப்பனே.
உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏமாற்றத்தோடு வேதனையோடு ஹல்லேலூயா என்னை விசாரிப்பார் ஒருவரும் இல்லையே என்று ஏங்கி தவித்திருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாக கேடகமாக துணையாக இருந்து நடத்துவீராக. அப்பா, நீர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நினைத்திருக்கிற உடைய மேலான கிருபைக்காக நன்றி. நினைத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆரம்பத்திலே கொடுத்ததான ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக, நினைத்து ஆசீர்வதிப்பீராக ராஜா. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சகலத்தையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.